உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது டைப் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது கடிதத்துடைய வகைகள் என்னென்னன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இதுக்கு முன்னாடி டெல்ஃப் பேயாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ என்னன்னா பிரில்த எவாலுவேஷன் அப்படின்னா நாம் எழுதுகிற அந்த கடிதத்துக்கு எப்படியெல்லாம் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அந்த வீடியோ. இப்போ நாம் இந்த வீடியோவில் கடிதம்னா என்ன, அந்த கடிதத்தோட வகை என்ன, அந்த வகையில் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு செய்தியை ஒருவர் மற்றவருக்கு எழுதி பரிமாறிக்கொள்வதே கடிதம் என்கின்றோம். கடிதம் என்பது நாம் விருப்பம், வேண்டுகோள், தேவை மற்றவர்களுக்கு எழுத்து வடிவத்தில் தெரிவிப்பதே கடிதத்தின் முக்கிய அம்சம். கடிதம் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது la lettre informelle ou la lettre personnelle. இரண்டாவது la lettre formelle. நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். டெல்ஃப் பேயாவுக்கு 160 மோ எழுதணும்னு சொல்லிட்டு. அதில் பொதுவாக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த 2 வகையில் முதலாக இருக்கிற ல லெத்ரு பர்சனல், இரண்டாவது டைப்பு ல லெத்ரு ஃபார்மல் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். மேக்சிமம் அவங்க கேட்கக்கூடியது ல லெத்ரு பர்சனல் லெட்ரு தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 160 மோவில் நாம் மினிமம் 30 to 40 மோ பொதுவான வார்த்தையை வச்சு தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த பொதுவான வார்த்தை எல்லா லெட்டருக்கும் காமனாக பயன்படுற மாதிரி தான் நம்ம எடுத்து எழுதுனா தான் மீதி ஒரு 120 வார்த்தை எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டைமும் நமக்கு கரெக்டாக பத்துன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நாம் அந்த 30-40 மோவை எப்படி காமனாக நம்ம எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுவும் நம்ம பர்சனல் லெட்டரில். அதுக்கு முன்னாடி பர்சனல் லெட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். லா லெத்ர் ஆன்ஃபர்மல் என்பது நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் எழுதும் கடிதம். பெரும்பாலும் இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய், அதாவது சுஜே, நீ, அதாவது டி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சில நேரங்களில் பன்மையில் பயன்படுத்தும் பொழுது ஊ பயன்படுத்த வேண்டும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி கடிதத்தை அமைக்க வேண்டும். இதில் ஊன்றது பன்மையில், அதாவது புளூரியலில் யூஸ் பண்ணும் போதும், நாம் பெற்றோர்களுக்கு யூஸ் பண்ணும் போதும் அல்லது பெரியவர்களுக்கு யூஸ் பண்ணும் போதும் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். கண்டிப்பாக நண்பர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பல நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ நான் ஒரு 7 வார்த்தை சொல்ல போகிறேன். அந்த 7 வார்த்தையை வச்சு தான் நம்ம பர்சனல் லெட்டரை அமைக்க முடியும். அதுக்கு ல ஸ்ட்ரக்சர் த ல லெத்ரு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது என்னென்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது லியூ எ தத், இடம், தேதி. இரண்டாவது ஃபார்முல் தாப்பல், அழைக்கும் முறை. மூன்றாவது இன்ட்ரோடக்ஷன் த ல லெத்ரு, ஆரம்பிக்கும் வார்த்தை. நாலாவது கோர்ப்பு த ல லெத்ரு, கடித செய்தி. ஐந்தாவது ஃபார்முல் த கன்க்ளூசியோன், முடிவு வார்த்தை. ஆறாவது ஃபார்முல் த பொலித்தஸ், நன்றி வார்த்தை. ஏழாவது சிக்னிச்சூர், கையெழுத்து.
இந்த 7லிருந்து நாம எப்படி ஒரு 30, 40 வார்த்தைய காமனா எல்லா லெட்டருக்கும் எழுதலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய பேப்பர்ல டாப் ரைட் சைடுல அன்னைக்கு உடைய டேட்டும், அதனுடைய இடத்தையும் நாம மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக ஃபார்மல் த அப்பல். இது டேட்டுக்கு கீழ ஆரம்பிக்கும்பொழுது, இந்த ஃபார்மல் த அப்பல வச்சு தான் நம்ம ஒரு லெட்டரே ஸ்டார்ட் பண்ணணும். அது மஸ்குலன் ஆண்பாலா இருந்தா, மோ, த்ரே, ஷேர், அமி பக்கத்துல பேர் போடலாம். இல்ல அமியோட நிப்பாட்டலாம். அல்லது ஒரு பெண்பாலா இருந்துச்சுன்னா, மா, த்ரே, ஷேர், அமி பக்கத்துல ஒரு பேர், பெண்பாலுக்குள்ள பேர நாம மென்ஷன் பண்ணலாம். அல்லது சலீவ் போட்டு ப்ரொனோம பயன்படுத்தலாம். அல்லது ஷேர் போட்டு மஸ்குலனுக்குள்ள ப்ரொனோம பயன்படுத்தலாம். அல்லது ஷேர் போட்டு ஃபெமினாவுக்குள்ள ப்ரொனோம பயன்படுத்தலாம். இதே புளூரியலா இருந்தா ஷேர் போட்டு அம்மிய நாம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு மோ, த்ரே, ஷேர், அமி, ஜூலியான் அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா 160 வார்த்தையில 5 வார்த்தை போயிடும். மீதி 155 வார்த்தை. இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைய காமன் வார்த்தைய நாம இதுல சேர்க்கணும். இன்ட்ரோடக்ஷன் த ல லெட்டர். ஒரு லெட்டரை எப்படி ஆரம்பிக்கிறது? இப்ப பார்த்தீங்கன்னா, je vais bien, j'espère que tu vas bien ainsi que ta famille அப்படின்றது நான் நன்றாக இருக்கிறேன். நீயும் உனது குடும்பத்தாரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புறேன் என்று சொல்றது 12 வார்த்தைய நம்ம காமனா பயன்படுத்துறதுக்கு சமம். மெர்சி தாத்தா லெத்ரு தேத்தும் மூவாவும் நம்ம எழுதுனா இது காமனா பயன்படுத்துறது. இதுக்கு ஒரு 5லேருந்து 6 மூ கட் ஆயிடும். மொத்தம் இதிலே நான் சொல்றதிலே 23லேருந்து 25 வார்த்தை கட் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தையில நீங்க எந்தெந்த வார்த்தை உங்க கேள்விக்கு தொடர்புடையதுன்னு வச்சு நீங்க பயன்படுத்தி நீங்க 160 வார்த்தையிலிருந்து கம்மி பண்ணிக்கலாம். அது என்னென்ன வார்த்தைன்னா, Je suis heureuse de la recevoir et je t'écris après avoir reçu lettre. நான் கடிதத்தை பெற்ற பின் உனக்கு எழுதுகிறேன். மேலும் அதை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Je regrette d'avoir mis aussi longtemps à t'écrire. நீண்ட காலத்திற்கு நான் கடிதம் எழுதாததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். Tu n'as pas répondu à ma dernière lettre. என்னுடைய கடைசி லெட்டருக்கு நீ ஏன் பதில் அளிக்கல? J'ai bien reçu ta lettre ou autre lettre. உன்னுடைய கடிதத்தை நான் நன்றாக பெற்றேன் அல்லது உங்களுடைய கடிதத்தை நான் நன்றாக பெற்றேன். J'ai une bonne nouvelle à te dire. நான் ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறேன் உன்னிடம் சொல்வதற்கு. இதிலிருந்து உங்களுக்கு உங்க கடிதத்துக்கு எப்படி வருதோ அதற்கான காமன் ரிப்ளைய இத நீங்க பயன்படுத்தி உங்களுடைய மோவ நீங்க குறைச்சுக்கலாம். கோர்ப்பு தல லெத்தர் அப்படின்றது நாம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில இதுல எழுதுற இடம். இந்த இடத்துல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. காமன் வார்த்தைகள் மேக்ஸிமம் பயன்படுத்த முடியாது. அதனால இத நீங்க உங்களுடைய கேள்விக்கு தகுந்தபடி பதில எழுதுறதுக்கு இதுல நீங்க முயற்சி செய்யணும். ஃபார்முல் த கன்க்ளூசியோன். அதாவது இது கோர்ப்பு தல லெத்தர் இருக்குல்ல, அது எழுதி முடிச்சு கடைசியில இத வச்சு தான் நம்ம முடிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு காமன் வார்த்தை இருக்கு. அது என்னென்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். J'espère que tu pourras venir avec moi. நீ என்னோட வருவன்றத நான் நம்புறேன். Quelle décision tu as pris? Écris-moi vite. என்ன முடிவை நீ எடுத்திருக்க? எனக்கு சீக்கிரமா எழுது. Appelle-moi quand tu viendras. என்கிட்ட சொல்லு எப்ப நீ வாரன்னு. J'attends votre réponse. Réponds-moi vite. உன்னுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த பதிலை எனக்கு சீக்கிரம் சொல்லு. J'attends de tes nouvelles. உன்னுடைய நற்செய்திக்காக நான் காத்திருக்கிறேன்.
Je suis impatiente de savoir des nouvelles. நான் உன்னுடைய நற்செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக பொறுமை இழந்து இருக்கிறேன். Je te souhaite bonne chance et bon courage de t'avenir. உன்னுடைய எதிர்காலத்திற்கு நல்ல வாய்ப்புக்கும் நல்ல செயலுக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். Merci pour tes conseils et je vais suivre tes conseils. உங்க அறிவுரைக்கு மிக்க நன்றி. நான் உங்க அறிவுரையை ஃபாலோ பண்றேன். ஃபார்மல் த பொலிட்டஸ், அதாவது ஒரு லெட்ரு முடியும் பொழுது கையெழுத்துக்கு முன்னாடி நாம இதை பயன்படுத்தணும். குரோ பிசு, அன்பு முத்தங்கள். அமிக்கல்மா, அன்புடன். ஜே தாம்பரஸ், அன்பு முத்தங்கள். ஜேவு ஆம்பரஸ். ஜே த ரீமெர்சி, ஜேவு ரீமெர்சி, உங்களுக்கு நன்றி. ஆபியாந்தோ, விரைவில். இதிலிருந்து நீங்க எடுத்து பயன்படுத்தி 160 மோவில் இருந்து உங்களுடைய வார்த்தையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது ல லெத்ரு ஃபார்மல். ல லெத்ரு ஃபார்மல் என்பது அலுவலகம், வணிகம், பிரச்சனை, நல்லெண்ணம், தகவல் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது எழுதும் கடிதம். பெரும்பாலும் இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய் உ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி இந்த கடிதத்தை அமைக்க வேண்டும். முதலாவது உ நோம் ஏ கோர்தனி தல எக்ஸ்பெடித்தர், அனுப்புனர். இரண்டாவது கோர்தனி தி டெஸ்டினேத்தர், பெறுநர். மூன்றாவது வீல் ஏ தத், இடம், தேதி. நான்காவது ஒப்ஜே, கடிதத்தினுள் பொருள். ஐந்தாவது ஃபார்மல் தப்பல், அனுப்புநரின் பதவி பெயர், மரியாதைக்குரியது. ஆறாவது கார்ப்பு த ல லெத்ரு, கடித செய்தி. ஏழாவது ஃபார்மல் த பொலிட்டஸ், நன்றி வார்த்தைகள். எட்டாவது உ நோம் ஏ சிக்னேச்சர், உங்கள் பெயர், கையெழுத்து. இதில் ல லெத்ரு பர்சனலுக்கும் ஃபார்மலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த ரெண்டுத்திலிருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இது பேயாவுக்கு மேக்சிமம் ஃபார்மல் லெட்ரு கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம கடிதத்தில் பயன்படுத்தும் சில வார்த்தைகள். லெத்ரு பர்சனலில் ஒன்றுத்துக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக சொன்னேன். இதில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நம்ம அப்படி எதுவும் எழுத முடியாது. இதில் நாம் லெட்டருக்குள்ள பதிலை தான் நம்மளால் எழுத முடியும். அதில் ஓரளவுக்கு என்னென்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். மதாம் மிஸ்யூ, சின்சியர் சலித்தாசியம், பியன் கோடியல்மா, வியே croire à l'expression de mes sentiments les meilleurs. Je vous prie d'écrire, Madame, Monsieur, l'expression de ma considération destinée. J'attends votre réponse. இதில் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பொதுவாக பேயால் ல லெத்ரு ஆன்ஃபார்மல், அதாவது பர்சனல் லெட்டர் தான் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாராருக்கு எவ்வளவு பயன்படுத்தோ அதை நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளவு எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறது மூலயமா நீங்கள் எக்ஸாமை நல்லா எழுத முடியுன்றதை நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது புரொதக்ஷன் கிரியத்தில் லெத்ரு. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sujet. Vous venez d'emménager dans un pays. Vous écrivez à une amie pour lui raconter. Vous parlez des changements dans votre vie. Vous comparez votre vie d'avant et votre vie maintenant. Minimum 160 mots.
நீங்க உங்க நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு இப்பதான் நீங்க போயிருக்கீங்க. நீங்க ஒரு லெட்டர் மூலியமா உங்க நண்பருக்கு தெரிவிக்கிறீங்க. நீங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்றீங்கன்னா, இப்ப வாழ்ற வாழ்க்கையும், அதோடு இல்லாம கம்பேர் பண்றீங்க. முதல்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கும், இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நீங்க அதுல சொல்றீங்க. இந்த கடிதத்த நீங்க 160 மினிமம் எழுதணும். இப்ப நீங்க இந்த கடிதத்துடைய தமிழ் அர்த்தத்த நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நாம அதற்கான பதில எப்படி எழுதலான்றத இப்ப நாம பார்க்கலாம். இந்த கடிதத்துல நாம பார்க்க இருக்கிறது, இந்த கடிதம் ஃபார்மலா, அன்ஃபார்மலா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த கடிதத்த பொறுத்தவரைக்கும் அன்ஃபார்மல். ஏன்னா, இது ஒரு நண்பர்களுக்கு எழுதும் கடிதம்ன்றதுனால, இது அன்ஃபார்மல் வகையை சார்ந்தது. மேலும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல நாம ஆப்போசிட்ல பயன்படுத்தும் ஆட்களுக்கு, அதாவது நண்பர்களுக்கு நாம "டு" என்ற வார்த்தைய பயன்படுத்தி தான் நாம ஒரு வாக்கியத்தினுடைய கான்ஜுகேஷன அமைக்கணும். கல்ஃப் பேயாவ பொறுத்தவரைக்கும், கேள்வியில தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா, அந்த கேள்விய நம்ம தெளிவா அர்த்தத்த புரிஞ்சுக்கணும். மத்தபடி கேள்விக்கான பதில நம்ம ஈஸியா எழுதிடலாம். பட் கேள்வியில மட்டும் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக நாம பேயாவுக்கு கேள்வியானது நாம தான் மத்தவங்களுக்கு எழுதுற மாரி இருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நாம நம்ம நண்பருக்கு கோசைய குடுக்குற மாரி இருக்கும். அல்லது கோசைய கேட்டு, அதாவது அறிவுரைய கேட்டு நாம எழுதுற மாரி இருக்கும். இந்த 2க்குள்ள தான் மேக்ஸிமம் லெட்டர் பேயாவுக்கு அமையும். இதுக்கு இன்னொரு அடுத்த பிரச்சனை என்னன்னா, குடுக்குற அந்த 45 நிமிஷத்துல நாம 160 மோவ யோசனை பண்ணி எழுதுறது ரொம்ப கடினமா இருக்கும். அதனால நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பேயான் வீடியோல சொல்லியிருக்கேன். காமன் வாக்கியங்கள எப்படி ஒரு லெட்டர் மூலியமா பயன்படுத்தினா, நம்மளுக்கு மோவ நம்மளுடைய 160 மோலேருந்து எப்படி கம்மி பண்ணலான்றத நான் அதுல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவ பார்த்து அது மூலியமா நம்ம காமன் வாக்கியங்கள பயன்படுத்தி நம்ம இந்த லெட்டர நம்ம அமைக்கணும். இப்ப நாம இந்த கேள்விக்கான பதில எப்படி எழுதலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கடிதத்துல முதல்ல நாம இதுல நான் எழுதல. ஏன்னா சொல்லலான்றதுக்காக நான் இத எழுதாம விட்டுருக்கேன். நீங்க 2 வார்த்தைய பயன்படுத்துறதா இருந்தா, சல்யூ போட்டு ப்ரொனோமன் நீங்க பயன்படுத்தலாம். நான் இதுல ப்ரொனோம்ல ஜூலியன்ற வார்த்தைய இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நாம சல்யூ ஜூலியன் அல்லது 5 வார்த்தைய பயன்படுத்துறதா இருந்தா, மோன் த்ரே ஷேர் அமி ஜூலியன் என்ற வார்த்தைய பயன்படுத்துற மூலம் நாம 5 மோவ பெறலாம். Mon très cher ami Julien, எனது அன்புக்குரிய நண்பன் ஜூலியன். je vais bien ou je suis en forme. நான் நன்றாக இருக்கிறேன். இதற்கு இந்த 2 வாக்கியத்துல ஏதாவது ஒரு வாக்கியத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். J'espère que tu vas bien et ainsi que ta famille. நீயும் உன் குடும்பத்தாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Je regrette d'avoir mis aussi longtemps à t'écrire. உனக்கு நீண்ட நாட்களுக்கு கடிதம் எழுதாததை எண்ணி நான் மிகவும் வருந்துகிறேன். J'ai une bonne nouvelle à t'annoncer. உன்னிடம் கூறுவதற்கு என்னிடம் ஒரு நற்செய்தி இருக்கிறது. இதுவரைக்கும் நாம பயன்படுத்திய வாக்கியங்கள் எல்லாமே காமன் வாக்கியங்கள் தான். ஏன்னா, இதே மாரி வாக்கியங்கள நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுனால, நமக்கு தேவையான டைம் சேவிங்க நாம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்.
Tu sais, Julien, que mon rêve d'enfance était d'étudier en France. உனக்கு நல்லா தெரியும் ஜூலியன். எனது சின்ன வயசுல உள்ள கனவு என்னன்னா, நான் போய் பிரான்ஸ்ல போய் படிக்கணுன்றது தான். Je suis en France pendant 6 mois et je fais mes études supérieures à Paris. நான் 6 மாத காலமாக பிரான்ஸ்ல வசிக்கிறேன். மேலும் நான் என்னுடைய மேற்படிப்பை நான் பிரான்ஸ்ல, அதுவும் பாரிஸ்ல படிக்கிறேன். J'habite dans une colocation à Paris, où il y a mes amis qui sont avec moi à l'université. நான் இப்பொழுது பாரிஸில் எனது நண்பர்களுடன் நான் தங்கியிருக்கிறேன். அவர்கள் என்னுடன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள். Quand j'étais venu, c'était l'hiver. Donc, j'ai eu beaucoup de mal à adapter cette température. நான் இங்கு வரும்பொழுது குளிர்காலம். இந்த வெப்பநிலை என் உடல்நிலைக்கு ஒத்துக்கொள்வதற்கு கடினமாக இருந்தது. Mais petit à petit, je me suis adapté à ce climat. நான் சிறிது சிறிதா இந்த காலநிலைக்கு மாறுவதற்கு முயற்சித்தேன். Mes parents et mes amis me manquent beaucoup. நான் எனது பெற்றோர்களையும் எனது நண்பர்களையும் தவறவிடுகிறேன். En France, ce n'est pas facile de trouver de la nourriture indienne. பிரான்சில் இந்திய உணவு கிடைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. Cependant, les biryani me manquent aussi. இங்க நான் பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்றேன். En Inde, je ne savais pas cuisiner, mais en France, j'ai appris à cuisiner. எனக்கு இந்தியாவில் சமைக்க தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்து சமையலை நல்லா கற்றுக்கிட்டேன். J'ai beaucoup d'amis qui viennent d'autres pays et qui ont plusieurs cultures et des nourritures. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வேற வேற நாட்டிலேருந்து வந்ததுனால அவங்களுடைய கலாச்சாரத்தையும் உணவையும் நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். Grâce à mes amis, je suis content maintenant. என் நண்பர்கள் புண்ணியத்தால நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Je suis impatient de savoir tes nouvelles. இப்போ நாம் இந்த கடிதத்தை முடிக்க தருவாயில் இருக்கும் பொழுது நாம் சில காமன் வாக்கியங்களை பயன்படுத்தினா நமக்கு குறையும், டைமும் சேவாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் முடிக்கிறதுக்கு இந்த லெட்டருக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த லெட்டரை முடிக்கலாம். உன்னுடைய நற்செய்தியை தெரிந்து கொள்வதற்கு நான் பொறுமை இழந்து இருக்கிறேன். Je t'embrasse, Philippe. அன்பு முத்தங்கள், பிலிப். இது முடிக்கிற வாக்கியங்கள். நான் இதில் தாம்பரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் குரோ, பிசு அப்படின்ற சில வாக்கியங்களை நான் இதுக்கு முன்னாடி, அதாவது 180வது வீடியோவில் நான் காமனாக எப்படி எப்படி எழுதுறதுன்றதை நான் அதில் சொல்லியிருக்கேன். அந்த வாக்கியங்களை நீங்கள் பயன்படுத்தி நாங்கள் கடிதத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கடிதம் எப்படி எழுதுறதுன்றது இப்போ இது மூலயமா நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது தெல்ஃபு பேயாவுக்கு லெட்டர் வந்து 2வது எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெட்டர் வந்து ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் சைட்லேருந்து நான் இதை எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நாம் இந்த லெட்டருடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டரை எப்படி எழுதலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Production écrit. Vous recevez ce mail de Louisa, un ami français. உங்களுக்கு ஏற்கனவே தெல்ஃபு பேயாவுடைய எக்ஸாம் ப்ரொசீஜர் தெரியும். அதில் ப்ரொஜெக்ஷன் எக்ரீத்துன்றது ஒரு லெட்டருக்கான நாம் அதற்கு பதிலை எழுதுறது தான் வந்து ப்ரொஜெக்ஷன் எக்ரீத்து. நீங்கள் லூயிசா என்பவர்கிட்டேருந்து ஒரு மெயிலை ரிசீவ் பண்ணுறீங்க.
அவங்க உங்களுடைய பிரெஞ்சு நண்பி. Salut! Mon entreprise me propose de quitter Brest pour aller travailler à New York. C'est une bonne nouvelle. Mais comment je vais faire dans une si grande ville, alors que j'adore la nature? Il y a aussi les problèmes de langue, du logement, des amis. Je me sens un peu perdu. Tu en penses quoi? À très vite, Louisa. இதில் லூயிசான்றவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய பொருள் அதில் நியூயார்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் பதில் எழுத போகிறீங்க. இப்போ நாம் அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். ஹாய், என்னுடைய கம்பெனி பிரஸ்டிலிருந்து நியூயார்க்குக்கு போய் வேலை செய்கிறதுக்காக முன்மொழிஞ்சிருக்காங்க. இது எனக்கு ஒரு நல்ல நற்செய்தி. ஆனால் நான் இயற்கையை ரசிக்கிற ஆள். இவ்வளோ பெரிய நகரத்தில் நான் போய் எப்படி இருப்பேன்? அங்கு எனக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதாவது மொழி, வீடு, நண்பர்கள். ஏதோ நான் என்னை இழந்தது போல உணர்கிறேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சீக்கிரமா எனக்கு சொல்லு லூயிசா. Vous répondez à Louisa, vous lui donnez votre opinion en lui donnant des exemples d'expériences diverses. இப்போ நீங்கள் இந்த கடிதத்துக்கான ரிப்ளை, அதாவது பதிலை லூயிசாவுக்கு எழுத போகிறீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒப்பீனியன், அதாவது உங்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க. இது மிகவும் முக்கியமான கொஸ்டின் தில்ஃபு பேயாவுக்கு புரதக்ஸ் இயக்கத்தில். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னா, இப்படிக்கு லூயிசா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ லூயிசான்றவங்க ஒரு பெண்பால். ஃப்ரெஞ்சில் நம்ம சொல்லும் பொழுது ஆண்பாலுக்கு வேறு மாதிரியும் பெண்பாலுக்கும் வேறு மாதிரியும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நாம் இந்த லெட்டரை யாருக்கு எழுத போகிறோம், ஆண்பாலுக்கு எழுத போகிறோமா பெண்பாலுக்கு எழுத போகிறோமா அப்படின்றத நாம் முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். இந்த கடிதத்தை நாம் எழுதி முடிக்கிறதுக்கான வார்த்தைகள் 160 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த லெட்டரு யார் யாருக்கு எழுதுறது அப்படின்றது தான். லெட்டரில் 2 வகைப்படும். ஒன்று ஆன்ஃபார்மல், இன்னொன்று ஃபார்மல். ஆன்ஃபார்மல்ன்றது அமிக்கல், அதாவது நண்பருக்கு எழுதக்கூடிய கடிதம். ஃபார்மல்ன்றது நாம் அதிகாரிகளுக்கும் இல்லை ஒரு பொதுவான ஆள்களுக்கும் எழுதக்கூடிய கடிதம். இது ஆன்ஃபார்மல் லெட்டரு, அதாவது அமிக்கா லெட்டர்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தை என்னன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வாங்க நாம் அதற்கான பதிலை எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். Ma très chère Louisa, என் ஆருயிர் லூயிசா, j'espère que tu vas bien et ainsi que ta famille aussi. நீயும் உன் குடும்பத்தாரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். J'ai reçu ton email. நான் உன்னுடைய மின்னஞ்சலை பெற்றேன். C'est une bonne opportunité pour toi de aller travailler à New York. நீ வேலைக்காக நியூயார்க் செல்வது ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு.
Je comprends très bien ton problème. Langue, logement et amis. உன்னுடைய பிரச்சனை எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது மொழி, வீடு, நண்பர்கள். Ne t'inquiète pas. Ce ne sera pas facile au début, mais tu t'adapteras à la vie de New York. ஆரம்பத்தில் நீ நியூயார்க்கில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ போக போக பழகிடுவ. Tu auras beaucoup d'amis car tu es une personne sociable. உனக்கு நண்பர்கள் நிறைய கிடைப்பார்கள். ஏனென்றால் நீ எளிமையாக அனைவரிடம் பழகக்கூடியவள். Ensuite, tu sais bien que dans Google Play, il y a de nombreuses applications pour apprendre l'anglais. மேலும் நீ ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு கூகுள் பிளேயில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குன்றது உனக்கு நன்றாக தெரியும். Grâce à ces applications, tu pourras apprendre très rapidement l'anglais. இந்த அப்ளிகேஷன்களின் பயனாக நீ விரைவாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வாய். Par exemple, ma sœur, Amantika, qui est allée à New York. உதாரணத்திற்கு என் தங்கை அவந்திகா நியூயார்க்குக்கு சென்றாள். Elle est partie faire ses études l'année dernière. என் தங்கை கடந்த வருடம் படிப்பதற்காக நியூயார்க் சென்றாள். Au début, elle parlait à peine l'anglais, mais de jour en jour, elle commençait à s'améliorer en anglais. ஆரம்பத்தில் அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது. நாட்கள் செல்ல செல்ல அவள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றாள். Maintenant, elle parle couramment l'anglais. இப்போ அவள் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாள். Elle est devenue complètement bilingue. இப்போ அவள் இரு மொழிகளில் தேர்ச்சி பெற்றாள். அதாவது ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சிலையும். Tu es une femme créative, intelligente, modeste et très sympa, donc tu t'adapteras très rapidement à tes collègues. நீ உன்னுடைய வேலை செய்பவர்களை எளிதில் ஆட்கொள்வாய். ஏனென்றால் நீ படைப்புத்திறன், புத்திசாலி, நாகரிகமானவள், மிகவும் நல்லவள். Ne t'inquiète pas pour le logement, car je dirai à ma sœur de te prévoir un appartement qui est à côté du logement de ma sœur. நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்காக நான் என் சகோதரிகிட்ட சொல்கிறேன். அவள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வீடாக பார்க்க சொல்கிறேன். New York est une très grande ville, elle est très jolie et il y a beaucoup de parcs remplis d'arbres, donc tu peux t'amuser les week-ends. நியூயார்க்கு ஒரு பெரிய நகரம். அதோடு மட்டும் இல்லாமல் அது மிகவும் அழகானது. அங்கே நிறைய மரங்கள், பூங்காக்கள் இருக்குது. நீ வீக்கெண்டில் போயிட்டு நீ உன்னோட நேரத்தை அழகாக செலவிடலாம். Bon courage et bon voyage à New York. Je t'embrasse, Anthony. நீ நியூயார்க் செல்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கட்டி மொத்தம், ஆந்தோனி. உங்களுக்கு இந்த வீடியோவிலிருந்து இந்த கடிதத்துக்கு எப்படி பதில் எழுதுறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃபு பேயாவுடைய
ப்ரொடக்ஷன் எக்ரீத் மற்றும் ப்ரொடக்ஷன் ஓரல்ல உள்ள ஒரு டாபிக், அதாவது செல்ஃபோனுடைய நன்மை தீமைகள் என்னன்றதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். DELF B1. Production écrite et production orale. Question. Quel est votre avis sur les avantages et inconvénients sur les téléphones mobiles? ஒருத்தவங்க என்கிட்ட செல்ஃபோனுடைய நன்மை தீமைகளை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். இது அவங்களுக்கு மட்டும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்ன்றது நான் சொல்ல வரல. யாரெல்லாம் டெல்ஃபி பேயாவுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். வாங்க எப்படி எழுதலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மொபைல் ஃபோன் முதலில் பேசுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது இந்த மொபைல் ஃபோன் பல வகைகளில் பயன்படுகிறது. வாருங்கள், இந்த மொபைல் ஃபோன் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மொபைல் ஃபோன் நன்மைகள். மொபைல் ஃபோன் தகவல் தொடர்பில் நாம் ஒவ்வொருவரையும் இணைக்க உதவுகிறது. மேலும் உடனுக்குடன் தகவல் தொடர்பை எளிதாக்கியுள்ளது. மக்கள் சிரமமின்றி தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது மற்றும் தகவல்களை விரைவாக பரிமாற்ற உதவுகிறது. தகவல்கள், நூலகங்கள், உலக செய்திகள் இவை அனைத்தும் நம் விரல் நுனியில் உள்ளன. இணையத்தின் மூலம் மக்கள் அறிவையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்க உதவுகிறது. வரைபட வழி செல்லுதல், மேப் நேவிகேஷன் மூலம் நாம் நினைக்கும் இடத்துக்கு செல்லவும் உதவுகிறது. உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு போன்ற பயன்பாடுகள் நம்மை பயனடைவதற்காக தூண்டுகிறது. மொபைல் ஃபோன் தீமைகள். மொபைல் ஃபோனில் அதிக பயன்பாட்டினால் டிஜிட்டல் போதை பழக்கத்திற்கான சாத்தியங்கள் ஏற்படுகின்றன. இது நம் இடையே உள்ள உறவுகளை பாதிக்கிறது. தனியுரிமை தகவல்கள் திருடப்படுகிறது. நம் வேலைகளில், வாகனம் ஓட்டும் பொழுதும் பொது இடங்களில் மொபைல் திரையை பார்ப்பதால் நமது கவனம் சிதறிவிடுகிறது. இதனால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன. மொபைல் ஃபோனில் பேசினாலும் அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. நமது குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடன் செலவழிக்கும் நேரம் குறைகிறது. இதனால் நமது உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நேருக்கு நேர் உரையாடும் நேரம் குறைந்து நம் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இருக்கின்ற நெருக்கத்தையும் அரவணைப்பையும் குறைக்கின்றோம் அல்லது இழக்கின்றோம். இப்போ நாம் இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தை பார்த்துட்டோம். வாங்க இப்போ நம்ம அதை பிரெஞ்சில் எப்படி எழுதலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். Ce téléphone mobile a d'abord été utilisé uniquement pour passer des appels. Mais maintenant, ce téléphone mobile est utilisé pour de nombreuses autres choses. Voyons donc les avantages et les inconvénients de ce téléphone mobile. Les avantages du téléphone mobile. Le téléphone mobile permet de connecter chacun d'entre nous dans la communication et à apporter un changement dans la rapidité des échanges. Il permet aux gens de communiquer sans difficulté et aider à envoyer des informations rapidement. Les informations, les bibliothèques, les actualités mondiales, tout cela à portée de main grâce à Internet. Les gens peuvent utiliser ces informations pour accroître leur savoir et leur sensibilisation. Grâce à la navigation par carte, ils nous aident à atteindre notre destination. Les applications relatives à la santé et à la sécurité
nous apportons également des avantages. Les inconvénients du téléphone mobile. Une utilisation excessive du téléphone mobile peut mener à la dépendance numérique. Cela affecte les relations interpersonnelles entre les gens. Des informations privées peuvent être volées. En regardant l'écran de notre téléphone pendant le travail, la conduite ou dans les lieux publics, notre attention se disperse, ce qui entraîne des accidents. Même en parlant au téléphone avec des amis, cela nous rend isolés. Le temps que nous passons avec notre famille et nos amis est réduit, ce qui impacte nos relations. Le temps de communication directe se réduit et cela entraîne la perte de proximité et d'affection avec nos proches et nos amis. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல தான் இந்த லெட்டரை நீங்கள் ப்ரொடெக்ஷன் எக்கிறதுக்காகவும் ஓரல் பேசுகிறதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கே நிறைய மொபைலுடைய நன்மை தீமைகள் தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் தான் எழுதி இதை நான் சொல்லியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக லெட்டர் இந்த லெட்டர் நாம் ஒரு குடும்பத்துக்கு எழுத வேண்டிய லெட்டர் கிடையாது. அதனால் யாருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம நலம் விசாரிச்சோ மற்றபடியோ ஒரு பேரை மென்ஷன் பண்ணியோ இந்த லெட்டர் நம்ம எழுதுறது கிடையாது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமிகால் லெட்டரில் தான் நாம் நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நாம் லெட்டர் எழுதும்போது அவங்களுடைய நலன் கருதி அவங்களுடைய நலத்தை பற்றியும் நம்ம விசாரித்து எழுத முடியும். ஆனால் இந்த லெட்டர்லாம் நம்ம டைரெக்டாக நேரடியாகவே நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மேலும் நாம் லெட்டரில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், நமக்கு 160லிருந்து 180 மோ வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை தாண்டியும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதை கம்மியாகவும் எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்காது. இது நம்ம எக்ஸாமுக்கு மிகவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்றதுனால நீங்கள் இதை நிறைய தடவை எழுதி பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமுக்கு நமக்கு பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் டெல்ஃப் பேயாவுடைய ப்ரொடெக்ஷன் எக்ரித் மற்றும் ப்ரொடெக்ஷன் ஓரலுக்கு அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்வியான பொல்யூஷனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் எக்ரித் அப்படின்னா 160லேருந்து 180 மோ வரைக்கும் எழுதணும். இதில் நான் பொல்யூஷனை பற்றி காமனாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு வரைக்கும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஓரலுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வாங்க இப்போ நாம் இந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலான்றத பார்க்கலாம். DELF B1. Production écrite et production orale. Question. C'est quoi la pollution? Comment sont créées la pollution et par qui? À votre avis, comment est-il possible la réduction, la pollution? La pollution fait référence à la contamination de l'eau, de la terre ou de l'air par des substances susceptibles d'avoir un impact négatif sur l'environnement et la santé humaine. Les principales formes de pollution comprenant la pollution de l'air, la pollution de l'eau, les déchets, la pollution sonore, la pollution plastique, la contamination des sols, la contamination radioactive, la pollution thermique, la pollution lumineuse et la pollution visuelle. La majeure partie de la pollution atmosphérique d'origine humaine provient de la combustion des combustibles fossiles pour les transports, la production d'électricité et l'industrie, les pollutions courantes produites par les moteurs qui brûlant les combustions fossiles sont les dioxydes de carbone,
les oxydes d'azote, le dioxyde de soufre, les composés organiques volatiles et les particules. Le plastique n'est pas biodégradable. Il peut mettre jusqu'à 1000 ans à se décomposer. Lorsqu'il est jeté, il s'accumule donc dans l'environnement, atteignant un point critique. Cette pollution étouffe les faunes marines, endommage les sols et empoisonne les eaux souterraines. La pollution de l'eau désigne le rejet des substances dans les plans d'eau, rendant l'eau impropre à la consommation humaine et perturbe les consommations aquatiques. La pollution de l'environnement désigne l'extinction ou la dégradation excessive des ressources naturelles de la Terre, telles que l'eau, la terre ou l'air, entraînant des dommages à long ou court terme à l'atmosphère et à la santé écologique. La pollution de l'air peut nuire à la santé et à l'environnement. Elle peut être dangereuse même si elle est invisible ou inodore. Elle peut également endommager les arbres et les faunes, provoquer une brume réduisant la visibilité et contribuer à la pollution de l'eau ainsi qu'au changement climatique. La pollution de l'eau met en danger notre santé. L'eau insalubre tue chaque année plus de personnes que la guerre et toutes les autres formes de violence réunies. Comment contrôler la pollution? Ce que vous pouvez faire pour lutter contre la pollution de l'air. Conduisez moins votre voiture. Entretenez votre voiture. Éteignez votre moteur. Ne brûlez pas vos déchets. Limitez les feux de jardin en ville. Planter et entretenir des arbres. Optez pour des équipements de jardinage électriques ou manuels. Consommez moins d'énergie. Certaines méthodes chimiques qui aident à contrôler la pollution de l'eau sont la précipitation, l'échange d'ions, l'osmose inverse et la coagulation. En tant qu'individu, la réutilisation, la réduction et le recyclage dans la mesure du possible permettront de faire un grand pas en avant dans la lutte contre la pollution de l'eau. Réduisez l'utilisation des plastiques à usage unique. La production de plastique contribue de manière significative et croissante au changement climatique et les microplastiques mettant en danger la nature et la santé humaine. Réduisez votre gaspillage alimentaire. Réduisez les eaux usées. Passez au numérique. Parlez des déchets. En plantant plus d'arbres. En récupérant les eaux de pluie. En réduisant, réutilisant et recyclant. En réduisant l'utilisation des chlorofluorocarbures. En réduisant la consommation de carburant. En traitant les effluents industriels avant de les déverser dans les plans d'eau. இந்த டாபிக் வந்து பொதுவாக பொல்யூஷனை பற்றி எல்லா டைப் ஆஃப் பொல்யூஷனை பற்றியும் அதில் முக்கியமாக தண்ணி, காற்று, இந்த வேஸ்ட்டு அது சம்மந்தமாக தான் மெஜாரிட்டியாக அதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதனுடைய தமிழாக்கம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்ததுலேருந்து நான் வந்து உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாரி புரொடெக்ஷன் எக்ரீத்துக்கு வந்து 160 மோ தான் தேவைப்படும். இது வந்து ரொம்ப அதிகமான மோ இருக்குது. ஏன்னா இது வந்து பொல்யூஷன்றது காமனாக நிறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எழுதியாச்சு. அதனால தான் தமிழாக்கமும் பண்ண முடியல. ஏன்னா இது பேசினா இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம். இதில் 2-3 டாபிக் தான் இதில் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எவ்வளவு சுருக்கிக்க முடியுமோ அதை சுருக்கி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இது வந்து
டெல்ஃபு புரொதெக்சியும் ஓரலுக்கும் கேட்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியில் ஒன்று. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இல்லை ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட்டாக இந்த பொல்யூஷனை நிறைய வகையான பொல்யூஷன் இருக்குது, அதெல்லாம் நான் செப்பரேட்டாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, என்னுடைய டெல்ஃபு எக்ஸாமில் புரொதெக்சியம் ஓரலில் கடலில் வேஸ்ட்டை கொட்டுறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள், அதாவது பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி போடுறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நம்மளுக்கு தேவையான கேள்விகளை நாம் புரிஞ்சு அதற்கான பதிலுக்கு தயாராக இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.